ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்டியாக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சன்ஃப்ளவர் ஆயில், இது தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ. இந்த இந்த அஞ்சும் வந்து ஒவ்வொன்றும் ஒரு 4-5 வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, இது 5. அப்புறம் வெங்காயம் ஒரு கைப்பிடி, பெரிய வெங்காயம், தக்காளி ஒரு கைப்பிடி, பச்சை மிளகா ஒரு 5 நம்பர் கீரி வச்சுருக்கேன், சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 ஸ்பூனு, தனி வரமிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் பொடி, புதினா கொத்தமல்லி கம்மியாக கொஞ்சம் எடுத்தால் போதும், சீரக சம்பா ரைஸ் 1.5 டம்ளர் சோப் பண்ணி வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் சோப் பண்ணால் போதும். தேவையான அளவு தண்ணி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபுல்லாக எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம், நெய் கிடையாது. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும். ஒரு 8 ஸ்பூன் ஊற்றுறேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 8 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த தாளிக்கிறது, இந்த சொன்னல பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் எந்த மசாலா பொடியும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த பிரியாணிக்கு உண்டான ஃப்ளேவர் ஃபுல்லாக இந்த மசாலாவில் தான் வரப்போகுது. அதனால இது நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இது ஒரு 1/2 மினிட் ஃப்ரை ஆனோடனே இந்த வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறோம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டேன். இந்த 1.5 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம் இந்த பிரியாணி. இது ஹை ஃப்ளேம்லேயே தான் செய்யணும், சிம் பண்ணக்கூடாது. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் இந்த வேறு எந்த மசாலாவும் இல்லை. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் 1.5 டம்ளருக்கே 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த சிக்கனுக்கு ரைஸுக்கு எல்லாம் சேர்த்து. இதுவும் ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். சிம் பண்ணக்கூடாது. ஆனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கணும். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போக வணங்கிருச்சு. கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் பயப்பட வேணாம். இது மறுபடியும் தக்காளி போடும்போது எல்லாம் வந்துடும். இந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுறோம். இதையும் திருப்பி 1 நிமிஷம் வதக்கணும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்கும், பட் அந்த சிக்கன் போடும்போது அது எல்லாமே வந்துடும். திருப்பியும் இது பண்ணி வந்துடும். ஒரு மரக்கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கிளறிட்டே இருக்கணும். இந்த தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா மேஷ் ஆகணும். மேஷ் ஆனாலும் சிக்கன் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி ஆக்சுவலாக என்னோட நாத்தனார் கவிதா அவங்களோட ரெசிபி. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. பட் அவங்க இன்னும் இதை ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க. குக்கரில் பண்ணாமல் தம் வச்சு பண்ணுவாங்க. அவங்க குக்கரில் பண்ணுற பிரியாணியே ஆக்சுவலாக ரூல்ட் அவுட், அது பிரியாணியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க தம் வச்சு தான் பண்ணுவாங்க. அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் இது. தேங்க்ஸ் டு கவிதா. இதை டேஸ்ட் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் கவிதாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா ஒரு மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இந்த 1/2 கிலோ சிக்கன் தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு ஆட் பண்ண போகிறேன். எப்பயுமே ஒரு 1.5 டம்ளர் அரிசிக்கு ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணலாம். ஸோ 1 கிலோ பிரியாணி செய்கிறீங்கன்னா 1.5 கிலோ சிக்கனோ மட்டனோ ஆட் பண்ணலாம். அதுதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில பேர் ஈக்குவலாக போடுவாங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன் போடுவாங்க. 1 கிலோவுக்கு 1.5 கிலோ போட்டால் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கணும் இதில். அப்போ இது வதங்கும் போது இந்த பிடிச்சது எல்லாம் சேர்ந்து வந்துடும். இந்த சிக்கனோடு சேர்ந்து எல்லாம் வந்து நீட்டாகிடும் குக்கரு. இது ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வதங்கணும். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பாருங்க, ஒரு ஹை ஃப்ளேமில் சிக்கன் ஒரு 4 மினிட்ஸ் வணங்கிடுச்சு. முதல்ல அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு இல்லை, இப்போ அதெல்லாம் கூட அந்த சிக்கனில் போட்டு வணக்கணுன்னு நல்லா வந்துடுச்சு. குக்கர் நீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் அந்த கிளாஸி ஃபினிஷ் மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி,
மிளகாத்தூள் வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், இந்த சிக்கனுக்கு தேவையானது மட்டும் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். உப்பும் வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக, இவ்வளோதான் 1/4 ஸ்பூன் போடுறேன். சால்ட் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றுறோம். அளந்து ஊற்றிடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது மறுபடியும் பிரியாணிக்கு நம்ம தண்ணி அளவு எடுக்கிறதுனால இப்போ ஒரு டம்ளர் அதை மைனஸ் பண்ணி தான் நம்ம மறுபடியும் அளவு எடுக்கணும். இப்போ இதை நான் நல்லா கொதிச்சோன்னே மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுடலாம். சிக்கனுங்கிறதுனால ஒரு விசில் விட்டுடலாம். சப்போஸ் மட்டன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் இதே ப்ரொசீஜர் தான். பட் மட்டன்கிறதுனால அது ஒரு 7-8 விசில் விடணும். சிக்கன் முழுகிற அளவு தண்ணி இருக்கு. இப்போ இது நல்லா கொதிக்குது. இதை மூடி வச்சு ஒரு விசில் வந்து அடங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் ஒரு சத்தம் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணிட்டேன் அடுப்பை. இப்போ இதுக்கு 1.5 டம்ளர் அரிசிக்கு மொத்தம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே 1 டம்ளர் ஊற்றுனதுனால மீதி 2 டம்ளர் அளந்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிடுறேன். அதை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான இப்போ காரம் வந்து நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதனால இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அவங்கவுங்க சில்லி பவுடர், ஒவ்வொருத்தர் வீட்டு சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 5 நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ 1 ஸ்பூனு இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணால் போதும். தனி மிளகாத்தூள். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோடனே இந்த ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம். 10 மினிட்ஸ் சோக் பண்ண சீரக சம்பா ரைஸு, அதை வந்து தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் முதல்ல சிக்கனுக்கு மட்டும்தான் சால்ட்டு போட்டோம். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான சால்ட்டு ஃபுல்லாக போட்டுடலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் சால்ட்டு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வேணா போட்டுக்கலாம். நம்ம இது தண்ணி நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சதுக்கப்புறம் எப்படி ரைஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஊற்றணும்ல, அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. முதல்ல சிக்கனோட 1 டம்ளர் ஊற்றணும், அப்புறம் 2 டம்ளர் ஊற்றணும். 1.5 டம்ளர் அரிசிக்கு. இந்த அரிசி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடணும் தண்ணி இல்லாமல். அரிசி மட்டும் எடுத்து போடுறேன். போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த புதினாலாம் முதலே வதக்கறல, நாங்கள் சும்மா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு புதினா, ஒரு 2 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி இது லாஸ்ட்டாக மேலே ஆட் பண்ணுறோம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்து நல்லா கொதிச்சோடனே மூடி வச்சு ஒரே ஒரு சவுண்ட் விட்டுருங்க. ஏற்கனவே சிக்கன் வெந்திருக்கு. இப்போ இந்த ஜீரக சம்பா அரிசி சீக்கிரமாக வெந்து போயிடும். ஒரு சவுண்ட் விட்டோடனே பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்கணும் ரைஸ் போட்டதுக்கப்புறம். இந்த டைம் வந்து சால்ட்டு காரம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் ஏதோ கம்மியாக இருக்குது, சால்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு சவுண்ட் விட்டுட்டு அதை எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் சவுண்ட் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். இது குக்கர் ஒரு சவுண்ட் வந்து கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். சவுண்ட் அடங்கிருச்சு நல்லா. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த சாதம் இது பண்ணாமல் ஒரு மிக்ஸ், ஜென்டில் மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. பாருங்க உதிரியாக இருக்கும். பிரியாணி வந்து நல்லா ஒரு டேஸ்டியான சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் டு கவிதா சொல்லுங்கள்.